வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வீடியோவில் வரேன். ஸோ நம்ம கரெக்டாக என்னோடய வீடியோ மார்னிங் அப்லோட் பண்ணுற மாரி தான் சார்கிட்ட கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு கேள்வி பல தகவல்கள்னு என்னன்னு கேட்கலாம். அதாவது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கொஸ்டின் 2025 ஓகேங்களா? அதில் கேட்கப்பட்ட அந்த இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு குரூப் 1 இருக்கலாம், குரூப் டூ குரூப் 4 என்ன எக்ஸாம் இருந்தாலும் அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு கொஸ்டின்ஸில் இவ்வளோ ஆன்சர் இருக்கா, என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், அதாவது இது எந்த லெசன் கேட்டுக்கலாம். இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அதிலிருந்து இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்காங்க. நம்ம வரிசையாக அப்படி ஒன் பை ஒன்னாக போகலாம். இப்போ குரூப் 1ல் 2025 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, ஜமீன்தார் முறை, பூமிதான முறை. ஓகேங்களா? இப்படி ஆர்டர் வைஸ் கால வரிசைப்படுத்துக்கன்னா நம்ம ஆர்டர் வைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு ஆன்சர் சி 3, 2, 1, 4. ஓகேங்களா? இதுக்கு இயர் என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. மகள்வாரி முறைனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க நம்புகிறேன். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ரிவிஷன் விட்ட மாதிரியும் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த இயர் உங்களுக்கு யாவும் இருக்கான்னு சொல்லிக்கோங்க. மகள்வாரி முறை 1833. ஓகேங்களா? அடுத்து ரயத்வாரி முறை 1814. ஜமீன்தார் முறை 1793. பூமிதான முறை 1951. முறை சொல்லலாம், இல்லை இயக்கம் சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோம். மகள்வாரி முறைனாவே என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து வரிசையாக. ஓகே, வீடியோ பாருங்கள். 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 17. ஓகேங்களா? 17வது லெசனில் இருக்குது. பேஜ் நம்பர் இது ஸ்கூல் புக்கு பேஜ் நம்பர். நம்ம சயின்ஸ் புக்கு வாங்கியிருந்தா 181வது பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா யாரால், எந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் 1833 மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி நில வருவாய்க்கான ஒப்பந்தம் நிலத்தின் உரிமையாளரோடு மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நிலவரியானது பயிர் சாகுபடி செய்வோரிடமிருந்து வசூலிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது மகள்வாரி முறைனாவே உங்களுக்கு வந்துடும். யாரோட காலகட்டத்திலும் உங்களுக்கு வந்திருக்கும். 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் வந்தது. ஓகேங்களா? இப்போ ரயத்வாரி முறைனா அதுனா எப்படி நான் சொல்கிறேன், வீடியோவில் பாருங்கள். ரயத்வாரி முறை, ஓகேங்களா? இது எப்போ, எந்த வருஷம்? 1814ஆம் ஆண்டு இயக்குனர் குழுவில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தப்பட்டது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆளுநராக இருந்த தாமஸ் மன்றோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது? தாமஸ் மன்றோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரயத்வாரி அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேளாண் நிலத்தின் உரிமையாளரும் அதன் வரிகளை செலுத்துபவரும் என்ற பொருள் கொண்ட ரயா என்ற அரபு வார்த்தையின் ஆங்கில திருப்பே ரயத் ஆகும். ரயத்னா என்ற சொல்லின் உழவர் என்று பொருள். ஓகேங்களா? ரயத்னா உழவர். அப்போ ரயத்வாரினாவே
அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ரயத்னா உழவர். ரயத் வரி முறை வந்து யாரோட காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா தாமஸ் மன்றோ என்பவர். இப்போ அவரை பற்றி தான் நம்ம கீழே பார்க்க போகிறோம். தாமஸ் மன்றோ இருக்காரா? ஒரு குதிரை மேலே உட்காந்துருக்காரு பாருங்க, தாமஸ் மன்றோ. பாருங்க, தாமஸ் மன்றோ 1780 மதராஸ் வந்தடைந்தார். அவர் எப்போ வந்தார்? 1780 மதராஸில் வந்தடைந்தார். முதல் 12 வருடங்கள் அவர் ஒரு படை வீரராக மைசூர் போரில் பங்கேற்றார். 12 வருஷம் எங்கே அவர் வந்து படை வீரராக இருந்தார்? மைசூரில் இருந்தார். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்ல பாரமகால் பகுதியில் சேலம் மாவட்டம் 1792 முதல் 1799 வரை. ஓகேங்களா? சேலம் மாவட்டத்தில் பாரமகால்னு சொல்லி ஒரு இடத்துல 1792 99. ஓகேங்களா? அடுத்து கனரா பகுதியில் 1799 800 வரை. ஓகேங்களா? 1800 வரையில் பணியில் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு பகுதியாக பிரித்து அந்த பகுதி பார்த்திங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா கடப்பா, கண்ணூர், சித்தூர், ஆனந்தபூர் ஆகியவற்றின் ஆட்சியாக பணிபுரிந்தார். ஓகேங்களா? ஆட்சியராக வந்து பணிபுரிந்தார். இந்த அவரோட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரயத் வரி முறையை பற்றி யோசிக்கலன. அவர் 1820 ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்ற பின்னர் 7 வருஷங்கள் சேவையாற்றினர். ஓகேங்களா? எத்தனை வருஷம் வந்து சேவையாற்றினர்? மதராஸ் மாகாணத்தில் 7 வருடங்கள். ஓகேங்களா? 7 வருஷங்க வந்து சேவையாற்றினார். அப்போது 1822 ஆண்டு ரயத் வரி முறையை செம்மையாக அறிமுகப்படுத்தி செயலாற்றினார். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1814 வந்து தாமஸ் மன்றோ வந்து ரயத் வரி முறையை பற்றி சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து வருஷம் போக போக அந்த முறை வந்து இப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு 1822 முடிய நல்ல அந்த வரியை வந்து ரயத் வரி முறையை வந்து செம்மையாக அறிமுகப்படுத்தி செயலாற்றினர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆளுநர் தானே. அவர் ஆளுநர் காலத்தில் கல்வினா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்பார். கல்வினாவே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அது கல்விக்காக என்ன செய்யணுமோ அது எதிர்காலத்தை பற்றியோ அதனோட அமௌண்ட்டு பற்றியோ அது செலவைக்குன்னா என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரிக்கு அவர் வந்து கல்வினாவே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படி கொடுப்பார். அப்புறம் பார்த்தோம்னா ஜூலை கல்வினாவே அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூலை 1827 ஆண்டு கண்ணூரில் அமைந்துள்ள பட்டி கொண்டாடவில் அப்படின்னு ஒரு பிளேஸ் நினைக்கிறேன், காலரா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். எங்கன்னா எப்போ வந்து அவர் இறந்தார்னா ஜூலை 1827 ஆண்டு கண்ணூரில் அமைந்துள்ள பட்டி கொண்டாடவில் காலரா நோயில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து மக்களிடம் ரொம்ப பிரபலமாகியும் ஆளுநர் அவர் நினைவாக பல நினைவிடங்கள் எழுப்பப்பட்டதோடு குழந்தைங்களுக்கு பலருக்கு அவரோட பெயர் வந்து சூட்டப்பட்டது. ஏன்னா இவர் வந்து கல்விக்குனாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தவர்ல, அதனால் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இவருக்கு வந்து சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? பொது மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவருக்கு சிலை வந்து வடிவமைக்கப்பட்டது. அது எப்போ பார்த்திங்கன்னா சிலை வந்து 1839 ஆண்டு சென்னையில்
நிறுவப்பட்டது. ஓகேங்களா? எப்போ வந்து 1839 சென்னையில் வந்து அவருக்கு ஒரு சிலை வந்து நிறுவப்பட்டது. ஓகேங்களா? ரயத்து வாரி முறை யார்? தாமஸ் மன்றோ. எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 1814 ஸ்டார்ட்டு. ரொம்ப செம்மையாக கொண்டு போனது 1822. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணார்? கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தவர். அதனால மக்களோட மனதில் ஆழமாக பதிந்ததோடு குழந்தைகளுக்கு அவரோட பெயரும் வைத்திருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட அமௌண்ட்லேயே அவரோட சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். அது எங்கே? சென்னையில் 1839 அடுத்து பார்க்கலாம். ஓகே. ஜமீன்தாரி முறை அப்படின்னா காரன் வாலிஸ். ஜமீன்தார் முறைனாவே காரன் வாலிஸ். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. 1793 வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளுக்கு அந்த நிர்ணயம் நிரந்தரமாக்கப்பட்டது. அப்போனா இம்முறையில் முழுமையாக வரி வசூலிக்கிறாங்கல்ல, அந்த வசூலிச்சிருப்பாங்க. அதை வந்து ஜமீன்தாருக்கு இப்போ வந்து கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பிற்கான மேலான வசூலிக்கப்பட்ட அனைத்தையும் ஜமீன்தார்கள் கைப்படுத்தி அப்படியே அவங்க வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூமி தானம் முறை அப்படின்னா யாருன்னு பாருங்கள். வினோபா பாவே அப்படின்னா பூமி தான இயக்கத்தின் மூலம் பெரும் நில உடைமையாளர்களும் தங்களிடம் உபரியாக உள்ள நிலங்களை தாங்களாகவே முன்வந்து இணங்க வைத்து முயற்சிகள் மக்களின் கவனத்துக்கு பெரிதும் கவர்ந்தது. ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நில உச்ச வரம்பு அப்படின்றாங்க. நில உச்ச வரம்பு என்பது தனிநபர்கள் அதிகபட்சம் எவ்வளவு நிலங்களில் சொந்தமாக வைத்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடுகிறது. அதாவது இவர் வந்து எப்போ பூமி தான இயக்கம் வந்து எப்போ வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாருன்னா 1950க்கு பின்னர் சட்டங்கள் இயற்றப்பட்டன. அப்போனா 1951. ஓகேங்களா? அப்போ தமிழ்நாட்டில் முதல் முறையாக அப்படின்னாவே 1961. தமிழ்நாட்டுன்னா 1961. பூமி தான இயக்கம் இல்லைன்னா முறை அப்படின்னா 1951. தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடைமுறைக்கு வந்ததுன்னா 1961. 61 தமிழ்நாடு, 51 முறை பூமி தான இயக்க முறை. ஓகேங்களா? இது நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த பூமி தான இயக்கத்தின் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து 1972 சொல்லி ஒரு நில உரிமையாளர் எவ்வளவு நிலங்களில் சொந்தமாக அப்படின்னு சொல்லி இது அதாவது சொல்லியிருப்பார். அது எவ்வளோ நிலங்கள் சொந்தமாகுனா ஒரு குடும்பமாக அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இதோட தகவல்கள். ஓகே. இப்போ வந்து 4 முறையும் எந்த வருஷம் யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 4 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்குரிய வீடியோஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் நம்ம அந்த ஒரு நிமிஷம் கொஸ்டின்ஸ் போய் அதுக்குரிய இயர் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட் நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர் வந்து தெரியுதான்னு மட்டும் ஒரு செகண்ட் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மகள்வாரி முறைனாவே என்ன இயர்? 1833. ஓகேங்களா? ரைத்து வாரினாவே 1814. ஜமீன்தாரி முறை 1793. பூமிதான முறை 1951. அதுலேயே பூமிதான முறை வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1961. ஓகேங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இது வந்து +2ல் இருக்குது.
பூமிதான முறை வந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக்குன்னா +2ல் இருக்குது. அதோட பேஜ் நம்பர் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் வந்து 122ல் இருக்குது. நம்மளோட சாய்ஸ் புக்கில் இருந்திங்கன்னா 122ல் இருக்குது. லெசன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓர் புதிய சமூக பொருளாதாரம் ஒழுக்கம்னு சொல்லி அந்த லெசனில் பூமிதான முறை வந்து இயக்கம் பற்றி சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் கிளியராக. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து 3மே +1 புக்கில் இருக்குது. இது மட்டும்தான் +2 புக்கில். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்கன்னா ஃபுல்லாமே நிலம் சம்மந்தமாக இருக்கிறதுனால இந்த பூமிதான இயக்க முறையும் நில சம்மந்தமாக இருக்கிறதுனால அந்த காலவரிசைப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ. தேங்க்யூ.